ஆண்டவருடைய வார்த்தையை நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய சத்திய ஆவியான உங்களுக்கு ஒரு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தேவனே உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை அடியை மறைத்து உங்கள் வார்த்தையை ஆவியானவர் மூலியமாய் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்தி உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் பேசும்படியாக உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவர். வாசிக்கலாம். எரேமியா 33:3 வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நம்ம போன வாரத்தில் பார்த்த செய்தி என்னன்னா, அதாவது இக்கட்டில் என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்ட பொருத்தனை, என் வாயினால் சொன்ன பொருத்தனை நிறைவேற்றுவேன் சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதாவது அநேக ஜெபங்கள் உண்டு. அதுல ஒவ்வொரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல இக்கட்டு சொல்லும்போது ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, கடைசியான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு பதிலை தருவார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் அதற்கு என்ன பண்ணுவாரு? பதிலை தருவார்னு சொல்லி. ஆகவே இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, இக்கட்டில் என் வாயினால் நான் சொன்ன பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றுவேன் சொல்லி கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, கர்த்தரின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், கர்த்தரின் ஜெபத்தை கேளார் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மெய்யாகவே ஜெபத்தின் சத்தத்தை நம்மாரு கேட்டார். என் வாயினால், என் நெருக்கத்தில் என் வாயினால் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் சொல்லி அப்படியா. ஆகவே இக்கட்டு நேரத்தில் வரும்போது நம்ம அப்படி பொருத்தனைகளை பண்ணி ஜெபிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சிறையிருப்பில் இருக்கிறதான இந்த பாபிலோன்ல சிறையிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும், ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத காரியத்தையும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன்னுடைய அதாவது உன்னுடைய ஞானத்துக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய புத்திக்கு நீ அறிந்து கொள்ள முடியாத அல்லது உன்னுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன் சொல்றார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு தீர்வு என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். எதுக்கும் தீர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தை விட்டு அதுதான் முடிவுன்னு நினைக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அதுதான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தீர்வு கிடையாது, அது சாத்தானுடைய தந்திரம். ஆனால் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை வச்சிருக்காரு. அந்த தீர்வை நம்ம கையாளுவதற்கு அதுதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாத உனக்கு அறியாதுமான, நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார்.
ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் அப்படியே பாவம் செய்யும் போது அப்படியே அந்த நேபுகாத்நேச்சருடைய கரங்களை கொடுத்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொள்வதற்கான வழியை கத்தனா பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் நோக்கி கூப்பிடுறாரு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு என்ன விதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். 6ஆம் வசனம் வாசிக்கிறாங்களா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கிய குறைபாடு, இங்க சமாதான குறைபாடு. அநேகருடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது. ஆரோக்கியம் என்பது சரீரத்துல ஆரோக்கியத்தை விட ஆத்மாவில் இன்னைக்கு அநேகர் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை. ஆத்மாவில ஒரு சோர்ந்து போன ஒரு நிலை, போதன்ற ஒரு வாழ்க்கை. ஆத்மா அவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு இருக்குது. ஆனால் ஆண்டு சொல்ற, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக குடும்பங்கள்ல சொல்லப்படுறது போல ஜெபத்தில் நடத்தும் போது சத்துரு குடும்பம் என்ன பண்றான்? சிதறடிக்கிறான். பிரச்சனை, போராட்டம், தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கர்த்தர் வச்சிருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. நல்லா கவனிங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆரோக்கிய குறைவு, அப்படியே குடும்பத்துல சமாதான குறைவு, ஆத்மாவுல அப்படியே வேதனை, குடும்பத்துல பிரச்சனை. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. திரும்ப சொல்றாரு, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அல்லேலூயா. சொல்றாரு, அவங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் தப்பு செய்த போது அப்படியே பாபிலோனுக்கு சிதறடிக்கப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல நினைவா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவரா இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் எப்பொழுதும் பிள்ளைகளை கடிந்து கொள்வாங்க. அவங்கள தப்பு செய்யும் போது கண்டிப்பாக அடிப்பாங்க. ஆனாலும் அடிச்சிட்ட பிறகு அவங்க என்னெல்லாம் அந்த பிள்ளைகள் மேலதான் மனஸ்தாபம் படுவாங்க. அல்லேலூயா. ஐயோ அடிச்சுட்டோமே. ஆனா எதுக்காக அடிச்சாங்கன்னா, அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? திருந்தணும், சரியாகணும் அப்படின்னு சொல்லி நேசிக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாங்க. ஆனா அதே போலதான் இவங்க தவறு செய்த போது ஆண்டவர் தண்டிச்சு அப்படியே நேபுகாத்நேச்சர் இடத்துல அப்படியே அவங்கள்ட்ட விட்டு கொடுத்தாலும் ஆண்டவருடைய மனம் தாங்கல. கர்த்தர் அவங்க சொல்றாரு, அவர்கள் எனக்கு விரோதமா செய்த எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். அல்லேலூயா. அப்ப நாம தப்பு செய்யறதால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள். ஏன் ஆண்டவர் குணமாக்கணும்? ஏன் நம்மள ஆரோக்கியத்தையும் ஆரோக்கிய குறைபாடு எதுக்கு, பிரச்சனைகள் எதுக்குன்னா, நம்ம ஆண்டு விரோதமா தவறு செய்யும் போது நமக்கு விரோதமா சத்துரு என்ன பண்றான்? அந்த இடத்துல ஜெயம் எடுக்கிறான். நமக்கு விரோதமா பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆனா அதுல இருந்து நாம வெளியே வரணும்னு சொன்னா நாம மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அறிக்கை செய்வது கர்த்தர் நம்ம மேல மனம் இறங்கி கர்த்தர் சொல்ற, அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா பாவம் தான். ஆனா அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுவித்து கர்த்தர் நம்மளை அப்படியா நமக்கு ஆண்டவர் சமாதானத்தையும்
ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களை கர்த்தர் நேசித்ததுனால சொல்றாரு, அவங்களுடைய அக்கிரமங்கள்லாம் நான் மன்னிப்பேன். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த சொல்ல திரும்பவும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சரீரத்திலேயும் சரி பலவீனமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை உங்க ஆத்மா உங்களுக்கு வேதனை உண்டாக்கி உங்க ஆத்மாவோட வேதனையோடு இருக்கலாம். ஆண்டு சொல்றார், இதோ அவங்களை நான் குணமாக்கி அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களுக்கு சௌக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். பக்கத்துல கைகுட்டு சொல்லு, கர்த்தர் உங்க குடும்பத்துல சமாதானம், உங்க வாழ்க்கையில சமாதானத்தை அருள்வார். அல்லேலூயா. தேவன் சமாதான கர்த்தர், சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும். அவர் வெறும் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்ல, பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் அதெல்லாம் மாற்றாதால் முடியுமா? முடியும். அது வழி இருக்குது. கர்த்தரை நோக்கி அதுதான் சொல்ற, ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான உன் அறிவுக்கு உன் ஞானத்துக்கு எட்டாத அந்த காரியம் நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்ம நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார், நம்முடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பார், நமக்கு திரும்ப அவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்ப நம்மை குணமாக்கி நமக்கு சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் அவருக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிறேன், பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிமையுள்ள, அது மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்பனா ஆண்டவர் அந்த ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் கொஞ்சம் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் பாபிலோனிலே யூதா ஜனங்களை கர்த்தர் சிதறடித்தாலும் ஆண்டவருடைய எண்ணப்புள்ள ஜனத்தை நான் திரும்ப கொண்டு வந்து அவளை ஆசீர்வதிக்கணும், திரும்ப அவளை நான் உயர்த்தணும். அல்லேலூயா. எங்க சொல்றாரு, நான் அவங்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் என்ன செய்ய போறாரா? நன்மை எல்லாம். நன்மை எல்லாம் ஒரு நன்மை இல்ல, பல நன்மை செய்வார் கர்த்தர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் அவருக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். அப்படின்னா அப்படியே நான் செய்ய போறேன், அது எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதை கேட்க ஜனங்களை ஆச்சரியப்பட போறாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து சாதாரண நினைக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை திரும்பும் போது அல்லேலூயா. உங்களை புகழ்ச்சி ஆக்கணும் அவருடைய விருப்பம், உங்களை மேன்மை ஆக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நீங்க மனம் திரும்பி கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை புகழ்ச்சி ஆக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்கும் போது எல்லாம் அப்ப என்ன பண்ணும், அந்த அளவுக்கு நான் செய்ய நான் அவர்களுக்கு அருள். தொடர்ந்து வசந்த வாசிக்கலாம். இல்ல, தொடர்ந்து 9 வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், நான் என்ன பண்ண போறேன், அருள் செய்ய போற எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று. ஆமா, நான் அவர்களுக்கு செய்யும் போது மற்றவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, நடுங்குவாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது இவங்க செய்தி எல்லாம் கேட்கும் போது அப்படியா எரிகோக்குள்ள போய் அந்த வேவு பார்த்து வரும்போது அந்த ராகா பேசி சொல்றாங்க, உங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்குது, பயமும் திகிலும் பிடித்திருக்கின்றாங்க. ஏன்னா உங்கள் தேவன் அப்படிப்பட்டவர். நீங்க வரும்போதே உங்கள் செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போதே இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய காரியங்களை என்ன பண்ணிருக்காரு, எகிப்துல செய்திருக்கார், வருகிற வழியில செய்திருக்கிறார். அப்போ தேவன் அவர் பெரியவர். ஆகவே நான் செய்ய போற நன்மையை இந்த ஜனங்களுக்கு நான் செய்யும் போது ஆகவே எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து இவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் பயம் உண்டாகத்தக்க அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 11ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனையின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லுகிறவரின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவரின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பு என்று கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, திரும்ப அவங்க தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி அவங்களை திரும்ப அவங்க தேசத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. முன்னிருந்தது போல அவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க தேசத்துல என்ன பண்ணப்படும், திரும்ப ஆடல் பண்ண சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கீதவாதியத்தின் சத்தம், துதியின் சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிக்கக்கூடிய சத்தம் எல்லாம் திரும்ப கேட்கப்படுவேன். கேட்கும்படி அவங்க சிறையிற்கு திருப்பி அவளை திரும்பவும் கொண்டு வருவேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ அதெல்லாம் மாறுபடி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் திரும்பும்படி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. முன்பு இருந்த தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். கர்த்தர் சொல்றாரு, தேசத்தின் சிறையிருப்பை என்ன பண்ணுவேன், திருப்புவேன். உங்களுடைய எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை முன்பு இருந்த நிலையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியே நம்ம வாசிக்கலாம். 14ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நாட்கள் வரும். நாட்கள் பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நாட்கள் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, வச்சிருக்கிறார். அந்த நாள்ல கர்த்தர் அவர் உங்களுக்காக சொன்ன அந்த நல் வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அவர் யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் நான் சொன்ன அந்த நல் வார்த்தை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன்னு சொல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாக அவர் நல்ல அந்த நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், நல் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், எப்படிப்பட்ட தோல்விகள், கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதெல்லாம் மாற்றி அவருடைய நல்வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் வரும். அல்லேலூயா. சொல்றான், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு நாளை வச்சிருக்கிறார். உங்களுக்கான ஒரு நேரத்தையும் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேடுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கூடிய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வங்க ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாள் வரும்போது திரும்ப அவங்க சிறையிருப்பெல்லாம் மாறும். அப்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, மணவாளனுடைய சத்தம், மணவாட்டினுடைய சத்தம், களிப்பின் சத்தம், துதியின் சத்தம், ஆடல் பாட்டுடைய சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் கர்த்தர் திரும்பவும் அவங்களுக்கு அளிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாட்களை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் அவர் செய்வார்.
அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? அந்நாட்களில் வாசிங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை என்ன பண்ணுவேன்? முளைக்க பண்ணுவேன். நான் சொல்றேன், அந்த நீதியின் கிளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆக இங்கு சொல்லப்படுது, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியின் கிளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அல்லேலூயா. அடுத்த வாசிக்கலாம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பவும் இஸ்ரவேல் என்ன பண்ணப்படும்னா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க ராஜா இருப்பார். இஸ்ரவேல் யார் இருப்பாரு? ஏன்னா அவங்களுக்கு ராஜா இல்லாம இருக்காங்க, பலி செலுத்த இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலை இல்லாம எகிப்து அப்படியே நேபுகாத்நேச்சர் பாபிலோன்ல அவங்க இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், அவங்களுடைய சிறையிருப்புல நான் கொண்டு வரும்போது திரும்ப அவங்களுக்கு ராஜா இருப்பார். திரும்ப அவங்களுக்கு பலி செலுத்துவதற்கான ஆசாரிகளா இருப்பாங்க, லேவியர்களா இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏன் இதெல்லாம் செய்யறார் தெரியுமா? அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறதுனால அவர் செய்கிறார். திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. அப்படியே பாபிலோன் ராஜ்யம், அவங்களுக்கு பாபிலோன் தேசம் அவங்க நிரந்தரம் அல்ல, அவங்களுக்கு இஸ்ரவேல் தேசம் நிரந்தரமானது. கர்த்தர் பாபிலோன்ல இவங்க செஞ்ச தவறு நிமித்தமாய் ஒருவேளை நேபுகாத்நேச்சருக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறபடினால அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவங்க சிறையிருப்பெல்லாம் மாற்றி திரும்ப அவங்க தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்க தேசத்துல ராஜா இருப்பார். அவங்க தேசத்துல பலிகள் இருக்கும். அவங்க தேசத்துல ஆடல் பாடல் சத்தமா இருக்கும். அவங்க தேசத்துல எல்லாம் மணவாளனுடைய சத்தம், மணவாட்டினுடைய சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிற சத்தம், பலி செலுத்துகிற ஆரவாரங்கள் அங்கு காணப்படும். அல்லேலூயா. அப்பனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு அந்த தேசம் அவங்க என்னைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய நிலைமையில் கர்த்தர் மாற்றுகிற தேவன். அதுதான் சொல்ற, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நாட்கள் வரும் என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சத்துருவான சிதறடிச்சானோ, எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில அப்படியே பெற்றுக்கொள்ளாம முடியாமல் போனதோ, அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நல்லா கவனிங்க. அது நிரந்தரம் அல்ல. எது? அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள காரியங்கள் நிரந்தரம் அல்ல. அந்த அழிவுதான் நிரந்தரம் அல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற சத்துரு கொண்டு வர அதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமா இருக்க போறது இல்ல. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது திரும்பவும் நீங்க மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு களிப்போடு நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. நான் அவர்களுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்ற, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கர்த்தர் கொடுப்பார். இப்போது இருக்கிற போராட்டம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பாபிலோன் அடிமைத்தனம் போல, அதெல்லாம் பாபிலோன் அடிமைத்தனம் போல. ஆனால் கர்த்தர் நாளை வச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தெல்லாம் முறித்து போட்டு சிறையிருப்பெல்லாம் மாற்றி திரும்ப உங்களை கொண்டு வந்து பழைய நிலைமையில கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. திரும்ப உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார். தேவன் தாமே இந்த திருவசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டுக்கு என்று கொண்டு வந்திருக்க காணிக்கை ரசம் பாங்கள் நம்முடைய கரங்கள் எடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா, நீங்க கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கம்மா.
என் தேவன் நீங்க பெரிய ஒரு ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நீங்க கொடுத்து வந்து உமக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு எங்களை வசனத்தின்படி அமைக்கி குழுவி சரிந்து விடுபடும் வானத்தின் பலர்களுக்கு அந்த இடம் கொள்ளாமல் போகப்பட்டு முடியாது. கர்த்ததாமே நீங்க ஆசீர்வதித்து பொருளாதாரத்தில் ஒவ்வொருவருக்கும் பெருக்கத்தையும் கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் உங்களை ஆராதிக்கும், உங்களை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை புகழ்ந்து உங்களை ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபத்துக்கு எந்த ஸ்தானத்தில் நான் முன்னெடுக்க வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல நீங்க வந்திருக்க அப்படின்னால ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு உதவியா இருந்த இசை வாசித்த ஆடியோ வீடியோ பிளே பண்ண பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா அறிவிப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்கப்பா. மாலையில் நடக்கிற அந்த கூட்டத்தை கூட நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இன்னுமாய் இந்த நாளில் நீங்க எங்களோடு பேசுங்க நல்ல வார்த்தைக்காக. நீங்க சொன்னீங்களப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லல. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான அவருடைய ஞானத்துக்கும் அவருடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இங்க அறிவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தையின்படி எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுங்க. எல்லா அக்கிரமங்களை கர்த்தர் நீங்க மன்னிங்க ஆண்டவர். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி ஒவ்வொருடைய ஆத்மாவில நீ குணமாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. அது சரீர பலவீனமாக ஆத்மாவில ஒரு தோய்வாக அதெல்லாம் நீங்க குணமாக்கி நீர் அவங்களுக்கு திரும்பவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டு சொன்ன நல்ல வார்த்தையை இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பத்துக்கும் நான் சொன்னதை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க இந்த பூமியில அநேக பிறந்த நாளை காணக்கூடிய நீடித்த நாட்களில் தீர்க்க ஆயுசை சமாதானத்தை நீங்க பெருக பண்ணக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த திருமண நாளை அந்த தம்பதிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுங்க. ஆண்டு கர்த்தர் அவங்களோடு கூட இருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவீராங்க. எல்லா துதியும் மகிமை அனைத்தும் பிதா குமார் பரிசுத்த ஆவியாருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.